ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி நாடி புகழ்வேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை கடந்து எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெபித்தேன், எக்காலம் ஊதி ஜெபித்தேன். ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அல்லேலூயா ஆமென், 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 அல்லேலூயா ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லி தேவனை துதித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, கோடி கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள பிதாவே, நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நேற்று மீண்டும் இன்னும் மாறாதவரே துதிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள நல்ல பிதாவை இந்த மாலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையை ஒரு மனப்பட்டு இந்த இடத்தில் கூடி வரை கிருபை
செய்தியை கர்த்தருடைய வல்லமை நடந்து விடட்டும். நாங்கள் ஒரு பாட்டோடு ஆராதனை இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இதனால வார்த்தையை கொடுக்கக்கூடிய காரணம் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். வழிநடத்துகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம். வார்த்தையை கருவி சேவனை ஒப்புக் கொடுக்குறோம். இன்னும் அங்கே சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம். சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் தாம் இந்த இடத்துல உங்களை நாமம் கொண்டு மகிமைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனே இந்த ஆராதனை பொருட்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உலகம் அங்கே நடக்கிறதா நாராயணுக்காக சபையாக இணைந்து ஜெயிப்போம். என்னோட மகன் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உலகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடக்க போற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இந்த ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் தாம் ஒவ்வொரு ஆராதனையில கூட இந்த வழிநடத்துங்க. ஆண்டவரே, பலம் இல்லை, பராக்கிரம் இல்லை, கர்த்தரின் ஆவினால் ஆகும் என்று சொன்னபடி ஆண்டவரை ஜனங்கள் ஏகமாய் துதித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த கிருபைதார். எல்லா தடைகளையும் நீக்கி சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க கிருபைதார். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமை கூட இந்த புறப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் சொல்றது பிதாவே. ஆமென். சங்கீத வாசனை கடைசியணும். சங்கீதம் வாசிக்கிறவர்களை 2 பேரையும் காண நான் வாசிக்கிறேன். சங்கீதம் இன்னைக்கு சங்கீதம் டிப்சிகா வந்து லட்சில வாசித்த பிறகு நாங்கள் தமிழை படிக்கலாம். சங்கீதம் 30 டிப்சிகா வாங்கலாம். Mein Gott, zu dir habe ich in Hilfe geschrien und du hast mich wieder gesund gemacht. Du hast mich aus dem Grab geholt, Herr, und hast mich nicht sterben lassen. Singet dem Herrn, ihr, die ihr zum Herrn gehört, und lobt seinen heiligen Namen. Sein Zorn trifft uns einen Augenblick, doch seine Güte umgibt uns unser Leben lang. Die Nacht ist noch voll Weinen, doch mit dem Morgen kommt die Freude. Als es mir gut ging, sagte ich, nichts kann mir geschehen, denn deine Güte, Herr, hat mich fest und stark gemacht wie ein Fels. Aber dann hast du dich von mir abgewandt und ich erschrak. Ich rief zu dir, Herr, und bat um Barmherzigkeit und sagte, was hast du davon, wenn ich jetzt sterbe? Kann dich denn mein Staub noch aus dem Grab herausloben? Kann er deine Treue verkünden? Herr, höre mich, sei mir gnädig und hilf mir. Du hast meine Trauer in einen Tanz voller Freude verwandelt. Du hast mir die Trauergewänder ausgezogen und die Freude geschenkt, damit ich dich preise und nicht schweige. Mein Gott, für immer will ich dir danken. Amen. தமிழை வாசிக்கிறோம். வழக்கம் போல வாசித்தோம். சங்கீதம் 30 கிழக்கு பெருசங்கின் சங்கீதம் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகள விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற்பண்ணி நான் குளிர் இறங்காதபடி என்னை உயிரோടെ காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகிறங்கும் விடிய காலத்தில் கழிப்புண்டாகும். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்கப்பட்டிருந்தேன். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமையை வந்திராமல் உண்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் இரட்டை கடைந்து போட்டு மகிழ்ச்சியை கட்டினால் என்னை இடை கட்டினேன். ஆமீன். தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றிக்கு துதிப்பேன். கர்த்தரை துதி நாங்கள் ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய ஒரு மனப்பாட்டோட கர்த்தரை துதி நாமத்தை உயர்த்து உடைய கிருபையை நான் நிலைநிற்கிறோம் சொல்லி தேவன் உற்சாகமான பாடி தேவனை மகிமைப்படுத்தும். இதுவரை நிற்பதும் நின்மூலமாக நம்முடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. கிருபையா நிலை நிற்கிறோம், உம் கிருபையா நிலை நிற்கிறோம். அல்லேலூயா. கிருபையா நிலை நிற்கிறோம், உம் கிருபையா நிலை நிற்கிறோம். கிருபை, 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 கிருபையா, கிருபையா நிலை நிற்கிறோம், கிருபையா நிலை நிற்கிறோம்.
கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. ஹல்லேலூயா. உங்க கிருபை பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானை பற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை பற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை வல்லமை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், ஆமென். கிருபையால் கிருபையை கொண்டாடுவோமா? கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். தேவனை ஆராதிப்போமா? நான் நிற்பதும் மூலமாக இருக்கிறது உங்களுடைய கிருபை. சர்வ வல்லமையின் தேவனை எம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா பிதாவை நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராய் இருக்கிறதுக்காக நன்றி. மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறதுக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளை எண்ணி முடியாதையா, அதை சொல்லி முடியாதையா. என் தகப்பனே, நீ செய்த நன்மைகளே எண்ணி முடியாதையா, அதை சொல்லி முடியாதையா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, என் உள்ளத்தின் ஆழத்தில்
இருந்து நன்றி சொல்கிறேன், உம்மை பாடுகிறேன். நன்றி சொல்கிறேன், உம்மை பாடுகிறேன். என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் நேர்மையில் என்னை கண்டீர். என் தாழ்மையில் என்னை நினைத்தீர், என் நேர்மையில் என்னை கண்டீர். எண்ணிலடங்கா நன்மைகள் செய்தீர் ஏசையா. எண்ணிலடங்கா நன்மைகள் செய்தீர், நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. உமக்கு நன்றி ஏசையா. தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. இழந்த என்னை திருவையா, கிடந்த என்னை திருவையா, கண்ணீர்களாலே நன்றி சொல்கிறேன், நன்றி ஏசையா. கண்ணீர்களாலே நன்றி சொல்கிறேன், நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. கடந்து வந்த ஆலைகளை நினைத்து தினம் நன்றி சொல்வேன். கடந்து வந்த பாதைகளை நினைத்து தினம் நன்றி சொல்வேன். உள்ளவரையில் துதித்திடுவேன், நன்றி ஏசையா. உள்ளவரையில் துதித்திடுவேன், நன்றி ஏசையா, நன்றி ஏசையா. உமக்கு நன்றி ஏசையா. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதப்பா, சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. நம்மாவின் கருவிலே என்னை அறிந்து புரிந்தவரே, என் நம்மாவின் கருவிலே என்னை
புரிந்தவரே எல்லாம் ஆவிகள் புரிந்தே அறிந்து புரிந்தவரே எல்லாம் ஆவிகள் இல்லை. அப்படி தேவனை ஆராதிப்போ. சர்வ வல்லமையின் தேவனே, கருவில் என்னை சுமந்தவரே, கருத்தாய் நம்மை காக்கிற தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரிசுத்தரே, பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, வல்லமையின் தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் மலையாளத்தில் பாடி ஆராதிக்கிற சிஸ்டர் வாங்க. நாங்கள் மலையாள பாடலை பாடி கர்த்தரை துதித்து இன்னுமாக கர்த்தரை உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். இந்த கர்த்தர் உண்டு பண்ண நாள், இதில் மகிழ்ந்து நாங்கள் களிமுறை போறோம்னு சொல்லி உற்சாக மனதோடு சகோதரி இந்த பாடலை பாடி ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ആരെല്ലാം നമ്മളെ വേദനിപ്പിച്ചാലും വേദനിപ്പിക്കാത്ത ഒരു ദൈവം, സർവശക്തനായ ദൈവം, ഒരു ശബരിക്കരാനായ ദൈവം നമ്മളോട് കൂടി ആ ദൈവത്തെ മുറുകെ പിടിച്ചു. ദോഷമായിട്ടൊന്നും എന്നോ നിന്റേതാതൻ ചെയ്തയില്ല. ദോഷമായിട്ടൊന്നും എന്നോ നിന്റേതാതൻ ചെയ്തയില്ല. എന്നെ അവനടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. എന്നെ അവനടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. ഈ പാട്ട് പാടിയത് ഒരു ഉപദേശിയാണ്. ആ ഉപദേശിയുടെ പേരാണ് കൊച്ചുകുഞ്ഞ് ഉപദേശി. ആ ഉപദേശിക്ക് ഒരു മകൻ ഉണ്ടായിരുന്നു. ആ ഉപദേശി പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ആ ഉപദേശിയുടെ കയ്യിൽ ഒരു ദൂതായിട്ട് ഒരു പേപ്പർ കിട്ടി. ആ പേപ്പറിൽ എഴുതിയിരുന്നത് തൻ്റെ മകൻ ഈ ലോകത്തോട് മാറ്റപ്പെട്ടു എന്നാണ്. ആ പേപ്പർ കിട്ടിയിട്ടും ആ ഉപദേശി മറ്റുള്ളവരോട് പറഞ്ഞെങ്കിലും ആ ഉപദേശിയോട് പ്രസംഗം നിർത്തിയിട്ട് തൻ്റെ വീട്ടിലേക്ക് പോവുക എന്ന് മറ്റുള്ളവർ പറഞ്ഞു. എന്നിട്ട് ഉപദേശി എന്താ ചെയ്തതെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ വീണ്ടും പ്രസംഗിച്ചപ്പോൾ ഉപദേശിക്ക് ഒരു വാക്ക് കിട്ടി. റോമർ 8:28. ആരെങ്കിലും ഒന്ന് വായിക്കാമോ? അതെ, അദ്ദേഹത്തിന്റെ വീട്ടിലെത്തിയ ശേഷം തന്റെ മകന്റെ ആ ശവശരീരം കിടക്കുന്ന കണ്ടിട്ട് അദ്ദേഹം പാടിയ പാട്ടാണിത്. ദോഷമായിട്ടൊന്നും എന്നോട് എൻ്റെ താകൻ ചെയ്യുകയില്ല. എന്നെ അവൻ അടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. അതാണ് നമുക്ക് പറയാനുള്ളത്. ദോഷമായിട്ടൊന്നും അവൻ നമ്മളോട് ചെയ്യുകയില്ല. നമുക്ക് എന്ത് പ്രയാസം വന്നാലും എന്ത് ബുദ്ധിമുട്ടുകൾ വന്നാലും അവൻ നമ്മളോട് ഒരു ദോഷവും ചെയ്യില്ല. ദൈവം നമുക്കെല്ലാം നന്മയ്ക്കായിട്ടാണ് ചെയ്യുന്നത്. ഞാനൊരു ഹിന്ദി സോങ് ആണ് ഇന്ന് പ്രിപ്പയർ ചെയ്ത് വന്നിരുന്നത്. യേശു മसीह तेरे जैसा है कोई नहीं, तेरे चरणों में झुके आसमान और महिमा गाए ज़मीन. यीशु मसीह तेरे जैसा है कोई नहीं, तेरे चरणों में झुके आसमान और महिमा गाए ज़मीन. हम गाए होशाना, तू राजा होशाना,
എല്ലാവരും ഒരു ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. സ്തോത്രം 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 സ്തോത്രം. ഉറക്കെ പറഞ്ഞേ ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ദൈവത്തെ എത്ര സ്തുതിച്ചാൽ മതിയാവും, എത്ര സ്തുതിച്ചാൽ മതിയാവും, ദൈവത്തെ എത്ര നന്ദി പറഞ്ഞാൽ മതിയാവും എനിക്കറിയില്ല. ഞാൻ ഇവിടെ വന്നപ്പോൾ എനിക്കൊരു കൂടി വന്ന് ആരാധിക്കാൻ ഞാനൊരു സഭ ആഗ്രഹിച്ചപ്പോൾ പോലും എനിക്കത് കിട്ടിയില്ല. ഞാൻ ഒത്തിരി നാള് ഞാൻ വിഷമിച്ചു. ഞാൻ റൂമിലിരുന്ന് ഞാൻ കണ്ണീരോടെ ഞാൻ പ്രാർത്ഥിച്ചു, എൻ്റെ ദൈവമേ എനിക്കൊരു സഭ, എനിക്ക് ഈ അടുത്തൊരു സഭ എനിക്ക് കിട്ടണം, എനിക്ക് പ്രാർത്ഥിക്കാൻ പോകണം. എനിക്ക് ഭയങ്കര ആഗ്രഹമായിരുന്നു. ഞാൻ ഓൺലൈനിലൊക്കെ നോക്കുന്ന സമയത്ത് നല്ല ദൂരാണ്, സഭകളെല്ലാം നല്ല ദൂരാണ്. അപ്പൊ ഞാൻ ആലോചിച്ചു ഞാൻ എവിടെ പോകും. എനിക്കാണെങ്കിൽ ജർമ്മൻ ലാംഗ്വേജ് അത്രയും അറിയില്ല. ഞാൻ എന്താ ചെയ്യുന്ന ആലോചിച്ചിരുന്ന സമയത്താണ് ഞാൻ എന്നെ ജർമ്മൻ പ്രെയറിനെങ്കിലും വരാമെന്ന് പറഞ്ഞ് ഇവിടെ രാവിലെ വന്നത്. അതിനുശേഷമാണ് പാസ്റ്റർ എന്നോട് പറഞ്ഞിട്ട് ഈവനിങ് പ്രെയറിവിടെ ഇത്ര അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു ആരാധന, തമിഴോ ലാംഗ്വേജോ ഇതൊന്നും അല്ല നമ്മുടെ പ്രശ്നം. നമ്മുടെ ദൈവത്തെയാണ് നമ്മൾ മുറുകി പിടിക്കുന്നത്. നമ്മൾ ഏത് ആരാധന ആയിക്കോട്ടെ, തമിഴായിക്കോട്ടെ, ജർമ്മൻ ആയിക്കോട്ടെ, ഏതാണെങ്കിലും നമ്മുടെ ദൈവത്തെ ആരാധിക്കാൻ ദൈവം നമുക്ക് തന്ന കൃപയോർത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കാം. ആമേൻ. കരങ്ങളെ തട്ടുകൊണ്ട് ഹല്ലേലൂയ. രാജാധിരാജൻ മഹിമയോടെ വാനമേഘത്തിൽ എഴുന്നള്ളാനായി. രാജാധിരാജൻ മഹിമയോടെ വാനമേഘത്തിൽ എഴുന്നള്ളാനായി. ദേശം നിത്യം വസിപ്പാൻ വസമൊരുക്കാൻ പോയ പ്രിയനാം. ദേശം നിത്യം വസിപ്പാൻ വസമൊരുക്കാൻ പോയ പ്രിയനാം. വസമൊരുക്കാൻ പോയ പ്രിയനാം. രാജാധിരാജൻ മഹിമയോടെ വാനമേഘത്തിൽ എഴുന്നള്ളാനായി. രാജാധിരാജൻ മഹിമയോടെ വാനമേഘത്തിൽ എഴുന്നള്ളാനായി. രാജാധിരാജൻ മഹിമയോടെ വാനമേഘത്തിൽ എഴുന്നള്ളാനായി. നിന്ന കഷ്ടദാസങ്ങൾ ദുഷികളെല്ലാം തീരാൻ കാലമായി. നിന്ന കഷ്ടദാസങ്ങൾ ദുഷികളെല്ലാം തീരാൻ കാലമായി. ദുഷികളെല്ലാം തീരാൻ കാലമായി. രാജാധിരാജൻ മഹിമയോടെ വാനമേഘത്തിൽ എഴുന്നള്ളാനായി. രാജാധിരാജൻ മഹിമയോടെ വാനമേഘത്തിൽ എഴുന്നള്ളാനായി. രാജാധിരാജൻ മഹിമയോടെ വാനമേഘത്തിൽ എഴുന്നള്ളാനായി. അവരുടെ ആരാധിക്കുമ്പോൾ അവരുടെ നാമത്തെ துதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆகிய மொழிகளை இல்லை, மொழிகள் எல்லாம் தேவையில்லை. கர்த்தரை ஆராதிக்கிறவருடைய மொழியிலே கர்த்தரை ஆராதிக்கிறான். முழு உலகத்தோடு முழு மனதோடு கர்த்தரை துதிப்போம். துதிப்போம் தேவதேவனை புதிய கிருபையுடனே. துதிப்போம் தேவதேவனை புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்னும் என்று மாற இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்னும் என்று மாற இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் நீ
ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஓர பயங்கரமான புயலின் கொடியலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாறு சேர்த்தனைத்த அன்பை பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாறு சேர்த்தனைத்த அன்பை பாடுவேன். இயேசு என்னும் நாமமே அல்லேலூயா ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாழ்ந்தகனையே மறப்பிலும் நான் மறவேன் என்று சொன்னதா பாட்டி என்னை அவர் கையில் சாட்டி என்னை அவர் கையில் தந்து ஜீவன் பாதை என்று போடுவே. இயேசுவின் நாமம் இயேசுவின் என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவின் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். சகல துதியும் கரமும் வைக்கிற முற்றாம கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நமது யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து இதுவரை நடத்தினவர் தொடர்ந்து நடத்துவார். அவை வந்த ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அவை சென்ற நாட்களிலே தேவரோட பிறந்த நாள் வந்து போன வாரம் வரவில்லை. ஆகவே இந்த வாரம் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேவரோட பிறந்த நாள் எத்தனாம் தேதி இருந்தது உங்களுக்கு? ஆக்சிடென்ட் இருந்தது. அவங்க தேவர வாக்கு உங்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் மீதியாக உற்சாகமாக காரியங்கள் நடக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம் சகோதரிக்காக. நாங்கள் ஜெயிப்போம். அப்படியே இந்த நல்ல நாடு தாய்மை நன்றியோடு ஜெயிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி கூட பாதுகாப்பு தேவன். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டவரே, இந்த நாளை காண கத்திருப்பது செய்து ஆண்டவரே, இந்த வாலிப பிராயத்திலே சிருஷ்டி கத்தரை ஆண்டவரே நினைவு சொல்லப்பட்டபடி ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தனைகளாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே கர்த்தாவை திருமுழுக்கு பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஆண்டவரை உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்க கர்த்தாவே இந்த வாலிப மகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆண்டவரை நீரை ஆளுகை செய்து மனதிலே ஆண்டவரை விருப்பங்களை வாஞ்சியங்களை உண்டு பண்ணி தேவ அன்பை ஆண்டவரை நம் மக்களிடத்திலே இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே பரிசுத்தாவியானவருடைய சுடுதலை ஆண்டவரே கர்த்தாவை நம்ம உணரவும் ஆவியானவர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் ஆண்டவரே சகோதரர்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை இந்த மகளை மனதால் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையை பிரசன்னமாக்கி சமாதானம் நடக்கிறவர். இயேசு நாமத்திலே பிதாவே. அவை மீண்டுமாக நாங்கள் இப்பொழுது தேசங்களுக்காக ஜபிக்க சகோதரி சாரா அவர்கள் இப்பொழுது தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். தேசங்களுக்காக ஜெபம்.
ஆகவே தொடர்ந்து நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் இந்த தேசங்கள் நடக்கிற ஒரு காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிறது. அதில் சோதம் குமரால் எப்படி நடந்ததோ அது இப்போ எல்லா இடங்களிலும், இலங்கை மட்டுமில்லை, இந்தியா மட்டுமில்லை, உலகத்தில் எல்லா மக்களும் அங்கீகாரம் கொடுத்து அவர்கள் வானவில் என்று சொல்லி நடத்துகிறாங்க. அதனால கோபமடைகிற சில பேர் ரெண்டும் பாவம் தான், கொலை செய்யறதும் பாவம், முடியாது பாவம் தான். அவை நாங்கள் இதெல்லாம் நடக்காதபடி நாங்கள் பிறகு நாங்கள் ஜெபித்து வருவோம். அவை நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலொன்று, தேசத்தை கர்த்தர் காப்பார். அவை இந்த வளைய நாங்கள் அறிவித்தல் அடுத்த வாரம் உபவாச கூட்டம் பக்னாக்கில் நடைபெறும். 1ஆம் தேதி வரபடினா முதல் உபவாச கூட்டம் இருக்கிறது. அவை வழக்கம் போல நாங்கள் செப்டம்பர் 9ஆம் மாதம் முதல் வாரத்தில் ஸ்டுட்கார்ட்டில் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்குரிய காரியங்கள் நடந்து முடிந்து, ஆனால் அங்கே ஆராதனை செய்வதால் அதுக்குரிய காரியங்களை நாங்கள் உபவாச கூட்டத்திலே மேற்கொண்டு புதிய தகவலை உங்களுக்கு தருவோம். ஆகவே இதுக்கு ஆட்சேபித்துக் கொள்ளுங்கள். இனி 9ஆம் மாதத்திலிருந்து நாங்கள் ஸ்டுட்கார்ட்லேருந்து வரணும், ஸ்டுட்கார்ட்லேயே ஆராதனை நடத்தி இங்கே வரணும். அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கூட நடத்துவார். ஆகவே இப்பொழுது நாங்கள் உற்சாகமை கொடுக்க போகிறோம். பிள்ளைகள் வந்து உற்சாகமை கொடுக்கிற வேளையில் அவர்கள் வசனங்களை சொல்வார்கள். அவை ஜெபம் நன்பான கர்த்தாவை உற்சாகமை கொடுக்கிறது திரும்பிய மாதிரி சொல்லபடி உற்சாகமாக கொடுக்க முன் வந்திருக்கிறோம். எங்களை உங்கள் காணிங்க அங்கேறிங்க இந்த இடத்துக்கு வந்த ஒரு சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்ல தேவன் அவன் கடந்து வரட்டும். தேவன் நாமை கூட அந்த பொருட்படுத்த வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பார்க்க உற்சாகம் இன்னைக்கு கூட வசனம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், சிங்களம், மலையாளத்துலாம் சொல்லணும். இல்லையா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென். ஆமென். கர்த்தர் நிர்மலதா. ஆமென். ஆமென். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கும். இயேசுவை காப்பாற்றுமுண்டா என்று. யோய். I will show them my wonders. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். You are the light of the world. சாமி. பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். ஆமென். ஆமென். யாரையும் சொல்லிட்டீங்களே? ஆமென். அன்பான கர்த்தாவை மீண்டும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவ்வளவு மாணவர்கள் சென்ற பிள்ளைகள் சண்டே ஸ்கூலுக்கு சென்று நல்லா இங்கிலீஷை கற்றுக்கொள்ள இது செய்யும் பிள்ளை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராமை வழிநடத்துகிற சௌகரியம் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரை கூட இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இது நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. அச்சாபிள்ளை. ஜெபம் பண்ணி நாங்கள் வார்த்தைகளை கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, தர்மியான மாலையாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். இப்பொழுது ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆண்டவரை மனிதன் 54 மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டபடி ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டங்களோடு பேசும்படி ஆட்சேபிக்கிறோம். வார்த்தையை பேசுகிற அடியனே வந்திருக்கிறோம். ஒருவரையும் சிலுவைகளை மறைக்கப்ப கொடுக்கிறோம். பரிசுத்தாவியானவர் ஆளுகை இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். நல்லதாக ஆமென். பேரான செய்திக்கு ஆதார வசனம் யோவான் 14:6 வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப பரலோகம் நாங்கள் போவதற்கு, அதாவது இயேசுதான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். எனவே அவரை எல்லாமே நாங்கள் பரலோகம் போக முடியாது. அப்ப இன்றைக்கு என்னுடைய செய்தி இல்லை என்றால் முடியாது. இப்ப பைபிள்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் இல்லாம நமக்குள்ளே இல்லை என்றால் நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. அப்ப எது இல்லாமல் எது முடியாது என்பதை தான் நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். அப்ப இந்த உலகத்திலே, அதாவது இயேசு சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்ப அவர் அல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதைத்தான் நாங்கள் இந்த நாளிலே இந்த ஆதாரமாக வைத்து நாங்கள் பார்க்க போகிறோம். அப்ப இயேசு முதலாவதாக இந்த உலகத்திலே எல்லாரும் பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த உலகத்திலே முதலாவது நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும் கண்டறியப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது.
அதை அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:12 நாங்கள் வாசிப்போம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அல்லேலூயா. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த உலகத்திலே பூமியிலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசுவின் நாமம். அவருடைய நாமத்திலே தான் நமக்கு ரட்சிப்பு. அப்ப இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அது நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக காணப்படுகிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுதுதான் எங்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடைத்தது. எனவே இன்றைக்கும் இந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் அறியாமல் வாழும் பொழுது இந்த ரட்சிப்பை பெற்ற நாங்கள் இந்த நாளிலும் இயேசு அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்ற இந்த நற்செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லணும். இந்த உலகத்திலே அறியாமல் வாழுகிற ஜனங்கள், அதாவது மூட நம்பிக்கையிலே வாழுகிறவர்கள், அஞ்ஞானிகள், இன்னும் அதாவது பாரம்பரியமாக கடவுளை பின்பற்றுகிறவர்கள், புனிதர்கள் மூலமாக அதாவது பரலோகம் போக முடியும் என்று நினைக்கிறவர்கள், ஒரே ஒரு நாமம் மாத்திரம்தான், வேறு எந்த நாமமும் கண்டிடப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்ப அது தெளிவாக வேதம் சொல்கிறது. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவருடைய நாமத்திலே தான் ரட்சிப்பு நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு பெறுவதற்கு உலகத்திலே நாம் எல்லோரும் பாவிகள். அப்ப நாம் பாவியா இருந்தும் இந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயரை நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். 9:22 வாசிக்கலாம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்ப இல்லாமல் முடியாது என்று சொன்னால் இயேசுடைய நாமம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இயேசு அதாவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே காளைகள், வெள்ளாட்டுக்கடாக்கள் அதாவது சிந்தப்பட்டது. இப்ப இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மீட்புக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். அப்ப இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப முதலாவது இல்லாமல் முடியாத காரியம் இயேசு நாமம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அடுத்தது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்படி என்றால் வேதம் என்ன சொல்கிறது? கொலோசியரிலே நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 அதிகாரம் 14வது வசனம் அப்படியாக சொல்கிறது. வாசிக்கலாம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. குமாரனாகிய அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் தான் இன்னைக்கு எங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்திருக்கிறது. யோவான் எழுதுகிறார் நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தை நீக்கி அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையின் நீதி உள்ளவர்களாக இருக்கிறார். அப்போ நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி இருந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் முன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசுவை விசுவசித்தால் மாத்திரம் நமக்கு ரட்சிப்பு. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு கிடைக்கிறது. அப்ப நாங்கள் ரட்சிப்பின் அனுபவம் என்றால் அதுதான். அதாவது முதலாவது இயேசுவின் நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்து பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பை தருகிறார். அதுதான் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் புதிய சிருஷ்டிகளாக மறுபடியும் பிறந்தவர்களாக நாங்கள் மாறுகிறோம். அப்ப இதற்கெல்லாம் இயேசு இல்லாமல் இல்லை. இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவர் இயேசு ரத்தம் சிந்தல் இல்லாமல், அவருடைய ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கும் இயேசு அதாவது ஆண்டவர் இன்றைக்கு அதாவது அனுதினமும் இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். எனவே ரட்சிக்கப்படுகிறதற்கு உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அதாவது பேய்கள் ஓடும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது வியாதிகள் விலகும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது மாத்திரம்தான் நமக்கு ரட்சிப்பு. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினால் அறிக்கை பண்ணப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அவர் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர் தான் எங்களுக்காக கல்வாரி சிலுவையை மரித்தார்.
அவர் உயிரோடு எழுந்தார் என்று நாங்கள் விசுவசிக்கும் பொழுது, அதை நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிப்புண்டாகிறது. இது இரண்டும் நாங்கள் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? அதாவது பரலோகம் நாங்கள் போவதற்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றால் மட்டும் போதுமா என்று கேட்டால், அதாவது இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் இதையெல்லாம் செய்யாவிட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியாது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, இயேசு யோவான் சுவிசேஷத்திலே சொல்லுகிறார் அதாவது நாங்கள் கனி கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கனி கொடுத்த இப்போ ஒரு மரத்தை நாங்கள் நாட்டால் அந்த மரத்திலே கனியை நாங்கள் எதிர்பார்ப்போம். அந்த மரம் எந்தவித கனியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை நாங்கள் இதை வளர்த்ததுக்கு வேஸ்டாக போயிட்டு நினைப்போம். ஆண்டவர் எங்களை இந்த தேவர் ஆட்சியத்துக்குள்ளே அவர் எங்களை அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. யோவான் 15வது அதிகாரம் 16 சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்களுடைய கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். அவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்களும் இன்றைக்கு இயேசுவின் சீஷர்களாக இருக்கிறபடினால் தேவன்களை தெரிந்து கொண்டார். அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நாங்கள் கனி கொடுக்க வேண்டும். கனிதரா மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப நாங்கள் கனி தர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இயேசு, அதாவது யோவான் சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 4வது 5வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அதை வாசிக்கலாமா? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இல்லாமல் முடியாது என்று சொன்னால், கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த உலகத்திலே நாங்கள் அநேக காரியங்களை செய்கிறோம். ஆண்டவர் எல்லாம் செய்யலாம் மனிதர்கள். ஆனால் நாங்கள் பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இந்த நிலைத்திருப்பது என்பது முக்கியமான காரியம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரோடு நிலைத்திருக்கணும். ஆண்டவர் திராட்சை செடிக்கும் கொடிக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு செடி கொடியிலே நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்கப்படும். அதே போல நாமும் திராட்சை செடியாக இயேசுவோடு நாங்கள் திராட்சை கொடிகளாகி நாம் செடியாகிய இயேசுவிலே நாங்கள் இணைக்கப்பட்டு நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரம்தான் கனி கொடுக்க முடியும். அப்ப கனி கொடுத்தல் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப கனி கொடுத்தல் என்றால் என்ன? நாம் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எங்கள் மூலம் இந்த தேவ ராஜ்யத்துக்கு ஏதாவது பலன் கிடைக்க வேண்டும். அப்படின்னா நாங்கள் என்ன, தேவ ராஜ்யத்தை கண்டு நாங்கள் ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் செய்ய வேண்டும். அப்ப நீங்கள் உலகம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீசராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் ஆண்டவர் பிரதான கட்டளையை சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு உலகத்திலே நாங்கள் உலகம் போக முடியாவிட்டாலும் நாங்கள் இந்த தேவ ராஜ்யத்திலே ஒரு பங்காளிகளாக, நாங்கள் அப்படி உலகம் போகிறவர்களுக்காக செபிக்கிறவர்களாக, நாங்கள் அந்த சுவிசேஷத்தை தாங்குகிறவர்களாக, இன்னும் நம்முடைய நாம் வாழுகிற சிட்டியிலே நமக்கு அயலவர்கள் மத்தியிலே உறவுகள் மத்தியிலே இயேசுவின் நாமத்தை நாங்கள் எடுத்து சொல்லுவர்களாக, அவர்களை தேவனண்டை நாங்கள் ஆதாயப்படுத்துவர்களாக. அப்ப நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு காலம் எத்தனை ஆத்துமாக்களை நாங்கள் தனிப்பட்ட முறையிலே ஆதாயம் செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் கேட்கிறோம். அப்ப இதுதான் கனி கொடுத்தல். அப்ப கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இயேசுவிலே நிலைத்திருப்பது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே அவரோடு ஐக்கியமாய் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்குள்ளே அன்பு, கலாத்தியரிலே சொல்லப்படுவதில் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். அப்ப இவைகள் எல்லாம் எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும் என்றால் நாங்கள் இயேசுவோடு நாங்கள் நிலைத்திருந்து ஆவியானவரோடு நாங்கள் ஐக்கியம் கொண்டிருந்து இந்த ஆவியின் கனிகள் மூலமாக இந்த உலகத்திலே தேவராட்சியத்தை கண்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அப்ப நமக்கு அன்பு இருக்குமாக இருந்தால் அந்த அன்பை நாங்கள் பிறருக்கு கொடுக்கலாம். எங்களுக்குள்ளே சந்தோஷம் இருக்குமா இருந்தால் அந்த சந்தோஷத்தை நாங்கள் பிறருக்கு கொடுக்கலாம். எங்களுக்குள்ளே சமாதானம் இருக்குமா இருந்தால் நாங்கள் அந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம்.
அப்ப இது ஆவிக்குரிய காரியம். உலக பிரகாரமான எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அப்ப நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே இப்படிப்பட்ட, அதாவது இயேசு இல்லாமல் ரட்சிப்பில்லை, அவருடைய ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, அவரிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது, எண்ணி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அதைத்தான் இந்த இடத்திலே என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றால் என்ன? நிலைத்திருந்து கனி கொடுக்க முடியாது, நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது என்றுதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். எனவே இயேசுவில் நாங்கள் நிலைத்திருப்போம். அந்த திராட்சை செடியாகிய இயேசுவிலே கொடியான நாம் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்கும் பொழுது, அவரோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, அப்ப நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். எனவே நாங்கள் கனி கொடுக்கும் ஒரு மரமாக, தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் கனி கொடுக்காவிட்டால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் கனி கொடுக்கிறோமா நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்கள் மூலமாய் தேவராட்சியத்துக்கு என்ன பலன் கிடைக்கிறது? அப்ப ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்ப நாங்கள் இயேசுவை அன்றி எதுவுமே முடியாது. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அப்படி நாம தான் ரட்சிப்பு, அவருடைய ரத்தம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இயேசு இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் மத்திய சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே சொல்லுகிறார். அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப இயேசு என்னத்தை சொல்ல வருகிறார்? பரலோகத்துக்கு யார் வர முடியும்? பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் மாத்திரமே பரலோகம் போக முடியும். அப்ப பிதாவின் சித்தம் என்றால் என்ன? அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்றால் அவருடைய வார்த்தை தான். ஆண்டவருடைய வார்த்தையிலே எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பொதுவான சித்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிதாவின் சித்தம் என்ன, என்னை குறித்ததான தேவ சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அதை செய்வது. ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாமல் அவருக்கு பிரியமானதை நாங்கள் செய்து நிறைவேற்றும் பொழுது மாத்திரமே பரலோகம் போகலாமே தவிர, அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவார்களாம். அந்த நாட்களிலே அவர் சொல்லுவாராம், அவர்கள் என்ன சொல்லுவார்களாம்? உடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார்கள். அப்பொழுது அவர் சொல்லுவாராம், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அப்ப யாருக்கு சொல்லப்படுகிறது? இயேசுவை பின்பற்றினவர்களுக்கு, இயேசுக்கென்று ஊழியம் செய்தவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். தேவ சித்தம் செய்யாமல் எவ்வளவு வல்லமையான ஊழியங்களை செய்தாலும் பரலோகம் போக முடியாததுதான் இயேசு இங்கே சொல்ல வருகிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்வது அதுதான் ஆண்டவர். இப்ப இயேசு அவருடைய பிதாவின் சித்தம் இந்த உலகத்திலே செய்தார். அதாவது ஏசாயா 53 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததான பிதாவின் சித்தம் மனுக்குலத்தின் மீட்புக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டும் என்பதுதான். அப்ப இந்த உலகத்திலே அவர் பிதாவின் சித்தத்தை மரண பரியந்தம் தாழ்த்தி அதை நிறைவேற்றினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவர் யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சமாரிய ஸ்திரியோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சீசர்கள் அங்கே நகரத்துக்குள்ளே போய் அங்கே உணவை கொண்டு நீர் உமக்கு பசி இல்லையா, நீ சாப்பிடவில்லையான்னு சொன்ன பொழுது இயேசு சொன்னார், என் பிதாவின் சித்தம் செய்வது எனக்கு போஜனமாயிருக்கிறது. அப்ப அவருக்கு ஆத்தும ஆதாயம் செய்வது, ஒரு ஆத்துமாவுக்காக அவர் எவ்வளவோ பிரயாசப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்துதான் பரலோகம் போக முடியுமே தவிர, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்தானம் பெற்று விட்டோம், நாங்கள் பரலோகம் போகலாம் என்று நாங்கள் சித்தம் செய்யாமல் இருந்தால் பரலோகம் போக முடியாது. எனவே நாங்கள் பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும், பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். அப்ப இது ரெண்டும் இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். இவைகள் இல்லாவிட்டால் இது முடியாத காரியம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இல்லை என்றால் முடியாது. அடுத்த காரியம் என்ன, இல்லை என்றால் என்ன முடியாது என்று சொல்லப்படுகிற இன்னொரு முக்கியமான காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். எபிரேயர் 12:14.
யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இல்லை என்றால் முடியாது, பரிசுத்தம் இல்லை என்றால் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப பரிசுத்தம், தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். அப்ப தேவன் இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் அவர் அப்பாற்பட்டவர், அவர் தனித்துவம் வாய்ந்த தேவன். அவருடைய பரிசுத்தத்துக்கு இந்த உலகத்திலே யாரையும் ஒப்பிட முடியாது. இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார். எனவே அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்ப தேவன் பரிசுத்தராயினால் என்னத்தை குறிக்கிறது? இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிறோம், நாங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்திலிருந்து ஆண்டவர்களை வேறு பிரித்து நாங்கள் பரிசுத்தமாய் வாழ அழைத்திருக்கிறார். எனவே அந்தகாரத்திலே இருந்தோம் ஆச்சரியமான ஒளிக்கடைத்து பரிசுத்த ஜாதியாய் நிறுவனங்களை மாற்றி இருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்தம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது? ரட்சிக்கப்படும் அந்த நாளிலிருந்து அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. அந்த பரிசுத்தம் வேதம் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லப்படுகிறது, பரிசுத்தவான் மென்மேலும் பரிசுத்தமாகட்டும். அப்ப அந்த பரிசுத்தம் என்ற அந்த நிலை நாளுக்கு நாள் நாங்கள் மென்மேலும் பரிசுத்தமாகிக் கொண்டு இருக்க வேண்டும். அப்ப பரிசுத்தம், அதாவது நாங்கள் என்னுடைய சுய முயற்சியினாலே முடியாது. முதலாவது தேவன் பரிசுத்தராயிருக்கிறார், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருக்கிறால் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முதலாவது நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்ப வேண்டும். பாருங்கள், உலகத்திலே அதாவது நாங்கள் சுத்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் விரும்பினால்தான் நாங்கள் எங்களுடைய சரீரத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்வோம். எங்களுக்கு அதாவது நாங்கள் எல்லா வசதிகளும் இருக்கிறது, நாங்கள் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, வழிபுறத்துக்கு நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் தண்ணி இருந்தும் குளிக்காமல் இருந்தால் அது நமக்கு விருப்பமில்லை, நாங்கள் சுத்தமாய் இருக்க. அதே போலதான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அநேகர் நினைப்பார்கள், நான் எல்லாம் எப்படி பரிசுத்தமாக வாழ போறேன், அதுக்கும் எனக்கும் எவ்வளவு தூரமாக இருக்கிறேன்னு சொல்லி அலட்சியப்படுத்தி கொண்டு போவார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அதைத்தான் அவர் பிரதானப்படுத்துகிறார். நீங்கள் பரிசுத்தரா, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று. அப்ப நாங்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் எங்களை வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உண்மை போலங்களை மாற்றி பேசுவே, உங்களை போலங்களை மாற்றுங்கள். எங்களாலே முடியாது. அப்ப நாங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அதாவது சத்தியத்தை மறைவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதாவது உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17 ஆண்டவர் ஜெபத்திலே சொல்லுகிறார், உடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உடைய வசனமே சத்தியம். இந்த வேத வசனங்கள் எங்களை பரிசுத்தத்துக்கு நடத்தி செல்கிறது. கர்த்தருடைய ஆலோசனைகள் நமக்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு நடத்தி செல்கிறது. தேவ பிரசன்னம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு நமக்கு நடந்து செல்கிறது. அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். சபை கூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவது மிகவும் முக்கியம். அங்கே தேவன் அசைபாடுகிறார். பரிசுத்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் எங்களுக்கு பேசி நாங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக சபையிலே ஆண்டவர் எங்களை நடத்துகிறார். அப்ப மிகவும் முக்கியம். நாங்கள் வீட்டிலே கூடியிருந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அதே நேரம் சபைக்கும் வாரத்திலே ஒரு நாள் கூடி கர்த்தரை சபை மக்களால் ஒருமித்து நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி நாங்கள் செய்யும் பொழுது மாத்திரம் நாங்கள் பரிசுத்தமாக முடியுமே தவிர வேறு வழியிலே பரிசுத்தமாக நாங்கள் முடியாது. விரும்ப வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, நாங்கள் அதாவது அவருடைய ஆலோசனைகளை கேட்டு, மனித ஆலோசனைகளின்படி நாங்கள் நடக்காமல் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அவருடைய வசனத்தை நாங்கள் தியானித்து அந்த தேவனோடு இருக்கிற உறவிலே இருக்கிற அடிப்படையிலே தான் நமக்கு அந்த பரிசுத்தம் காணப்படுவதாக இருக்கிறது. எனவே பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். உலகம் பொல்லாங்குள்ளே இருக்கிறது. அப்ப நாங்கள் பரிசுத்தம், யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. உலகத்திலே நாங்கள் எத்தனையோ மக்களோடு பழகுகிறோம். சில வேளைகளிலே அவர்கள் தவறான வழிகளிலே அவர்களோடு ஒத்துப்போவதற்கு எங்களை இழுக்கும் பொழுது அவர்களோடு சமாதானமாய் இருக்கணும் என்பதற்காக நாங்கள் பரிசுத்தத்தை விட்டுக் கொடுக்க முடியாது. எனவே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். கூடுமானால் எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருக்கிறது தான் வேதம் சொல்கிறது.
சமாதானமாய் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் அசுத்தத்தோடு ஒத்து போக முடியாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே இது வேதம் சொல்கிறது. அப்ப நானும் அவிசுவாசிகளோடு விசுவாசிக்க பங்கியது. அப்ப ஆண்டவர் பரிசுத்தமா இருக்கிறார், நம்மை பரிசுத்தத்துக்கு அவர் அழைத்திருக்கிறார். அப்ப பரிசுத்தம் இல்லை என்றால் தேவனை தரிசிக்க முடியாது என்றால் என்ன? இப்ப இந்த உலகத்திலே நாங்கள் தேவனை காணவில்லை, ஆனால் விசுவசிக்கிறோம் தேவன் உண்டு என்பது. ஆனால் ஒரு நாள் நமக்கு வருகிறது, நாங்கள் பரலோகம் போன பிறகு நமக்கு விசுவாசம் நம்பிக்கை தேவையில்லை, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பின் தேவனை நாங்கள் மோகமாய் நாங்கள் காணப்போகிறோம். இயேசுவின் முகத்தை நாங்கள் நேரடியாக நாங்கள் அவரை காணப்போகிறோம். அப்ப நமக்கு அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் பரிசுத்தராக இருக்கிறோம் என்பதற்காக தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. அப்படி ஒருவரும் பரிசுத்தராய் மாற முடியாது. இயேசுவை அன்று அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மாத்திரம்தான் அன்றிலிருந்தான் நமக்கு பரிசுத்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அது இயேசுவின் வருகை நாள் வரை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பரிசுத்தப்பட்டு கொண்டே நாங்கள் இருக்க வேண்டும். அப்போ ஒருவேளை உலகத்திலே நாங்கள் இந்த உலகத்திலே நமக்குள்ளே நாங்கள் பாவம் இல்லாத தூய வாழ்வு வாழ தேவனங்களை அழைத்திருக்கிறார். நாங்கள் சில வேளைகளிலே அநேக விஷயங்களிலே தவறுகிறோம், தவறுகிறோம், வாயின் வார்த்தை மீறி நடக்கிறது. இப்படியான குற்றங்கள் நமக்குள்ளே காணப்படும் பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் எங்களை மன்னியும் என்று சொன்ன பொழுது அவருடைய இரத்தத்தினாலே அவர் நம்மை தூய்மைப்படுத்தி பரிசுத்தத்திலே எங்களை நடத்தி செல்கிறார். அப்ப இது மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பாக இருக்கிறது. இல்லை என்றால் முடியாதென்றால், பரிசுத்தம் இல்லை என்றால் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாத என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாங்கள் காண்கின்றோம். அடுத்ததுக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து, இது இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்று பவுல் சொல்லுகிறார். அதாவது அன்பை குறித்து இங்கே நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு காணப்பட வேண்டும். அன்பு என்று சொன்னால் தெய்வீக அன்பு, மனுஷனுடைய அன்பு, மனுஷீகமான அன்பை குறித்து சொல்லவில்லை, தெய்வீகமான அன்பு. அன்று பரிசேயர் சதுசேயரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள்ளே தேவ அன்பு இல்லை என்று நான் காண்கின்றேன். அப்ப நமக்குள்ளே முதலாவது தேவ அன்பு காணப்பட வேண்டும். அந்த அன்பு நமக்குள்ளே ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, பரிசுத்தாவி மூலமாக தேவ அன்பு நம்முடைய இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதாக. எனவே அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து அன்பை நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் பிரதானப்படுத்த வேண்டும். அதைத்தான் அந்த வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 13:1-3 வரை. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமடிகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அதில் அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்று அங்கே ஒரு பிரயோஜனம் இல்லை என்று எங்களுக்கு வரங்கள் இருக்கலாம், பல பல தீர்க்க தரிசன வரங்கள் இருக்கலாம், பல பல பாஷைகளை நீங்கள் பேசலாம். ஆனாலும் நமக்குள்ளே அன்பு இருக்காவிட்டால் ஒன்றுமில்லை என்று நாங்கள் காண வேண்டும். அன்பு குறித்து இந்த அதிகாரம் முழுவதுமாகவே அன்பின் தன்மை என்ன? அன்பு தன்னைத்தானே புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு நாளும் ஒழியாது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த அதிகாரத்தின் இறுதி வசனம் சொல்கிறது, இப்பொழுது விசுவாச நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவர்களில் அன்பே பெரியது என்று சொல்லி. அப்ப உலகத்திலே நாம் வாழும் பொழுது விசுவாச நம்பிக்கை தேவை. ஆனால் பரலோகம் போன பிறகு அது மட்டும்தான் நிலைத்திருக்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எனவே அந்த அன்பு இந்த உலகத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் இயேசுவே உம்மை போல எங்களை மாற்றும், உம்முடைய அன்பை எங்களுக்கு தாரும், உம்மை போல் நாங்கள் மக்களுக்கு அன்பு காட்ட எங்களுக்கு கிருபை செய்யும், ஒருவரை ஒருவர் நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு கிருபை செய்யும். அப்ப நாங்கள் அன்பே பிரதானம், அது இல்லாவிட்டால் உண்மை இல்லைன்னு சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒருவர் அன்பா இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் இந்த உலக மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று. அப்ப நாங்கள் அன்பாக இருந்து
அன்பாக இருக்கிற தேவன் நமக்குள்ளே அவர் அன்பை தருகிறார். நாம் ஒவ்வொருவரும் அன்பாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நமக்குள்ளே கசப்பு வெறுப்பு காணப்படக்கூடாது. நாங்கள் மன்னித்து மறந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்தி நாங்கள் இயேசுவின் வருகை வரை, அதாவது அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் தேவன் இயேசு கிறிஸ்துவிலே அதே அன்பு நமக்குள்ளே, அந்த மனதுருக்கம், அந்த அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அன்பு இல்லாவிட்டால், இல்லை என்றால் முடியாது, அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று நாங்கள் பாடுவோம். இறுதியாக நம்முடைய கிறிஸ்தவத்துக்கு அடிப்படையான, அதுவும் பிரதானமான முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். எபிரேயர் 11 வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் முடியாது என்று நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் முடியாது, தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அப்ப நாங்கள் விசுவாசத்தை தான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் சொல்கிறார், கடுகு அளவு விசுவாசத்தை தான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாங்கள் எங்களுக்குள்ளே பெரிய விசுவாசம் இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. எங்களுக்குள்ளே சிறிய விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசத்தை நாங்கள் சிறிய விசுவாசத்தை பெரிய தேவன் மீது வைக்கும் பொழுது அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எனவே நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அவரை நாங்கள் எவ்வளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் உண்டென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே நேரத்திலே அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர்கள் விசுவாசிக்கின்றோம். எனவே நமக்கு அதாவது விசுவாசம் என்பது இந்த உலகத்திலே நமக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம். இந்த விசுவாசம் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே முடியாது. அற்புதத்தை பெற முடியாது, சுகத்தை பெற முடியாது, ரட்சிப்பை கூட விசுவாசம் இல்லாமல் பெற முடியாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் தான் சொல்லப்படுகிறது. அப்ப விசுவாசம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அந்த விசுவாசம் ஒரு கடகளவு இருந்தால் ஆண்டவர் மீது அதை நாங்கள் வைக்க வேண்டும். நம்முடைய வேலத்தின் மீது அல்ல, மனிதர்கள் மீது அல்ல. நம்முடைய விசுவாசம் தேவன் மீது இருந்தால் அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி பெரிய காரியங்கள் செய்கிறவராயிருக்கிறார். எனவே நாங்கள் எங்களுக்குள்ளே அந்த இருக்கிற விசுவாசத்தை நாங்கள் தேவன் மீது வைக்கும் பொழுது அந்த விசுவாசம் ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம். அந்த ஆண்டவர் என்ன சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தை கடுகு விதைக்கு ஒப்புக்கொள்கிறார். அது சிறிதாயிருந்து அது பெரிய மரமாய் வளர்ந்து ஆகாயத்து பறவைகள் அமருவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அதே போல நம்முடைய விசுவாசமும் கடுகு விதை போட்டிருந்தால், ஆனால் அது வளர்ந்து ஒரு பெரிய காரியங்களை அங்கே செய்கிற தேவ ராஜ்யத்துக்குள்ளே அது பெரிய காரியங்களை கொண்டு வரும். எனவே நாங்கள் ஆண்டவர் மீது அந்த விசுவாசத்தை நாங்கள் வைக்க வேண்டும். ஆனாலும் அந்த விசுவாசம் கிரியைகள் மூலமாக கிரியை உள்ள விசுவாசமாக இருக்க வேண்டும். யாக்கோபு எழுதுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதென்று. யாக்கோபுடைய வாசிப்போம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். விசுவாசங்களும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. ஆவி இல்லாத சரீரம் செத்தது போலவா கிரியை இல்லாத செயல்படும் விசுவாசம். செயல்படும் விசுவாசம் நமக்குள்ளே காணப்படவில்லை. ஆண்டவர் சொன்னார், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அப்ப அவன் செயல்பட்ட பொழுதுதான் அற்புதம் நடந்தது.
கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்ன பொழுது லாசரு உயிரோடு வந்தார். ஜாடியை நிரப்புங்கள் என்று சொன்னார். கானாவூர் கல்யாணத்திலே அற்புதங்கள் நடப்பதற்கு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிரியை மூலம் நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்ப நாமும் கூட நாங்கள் விசுவாசிகள் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் வேதம் சொல்லுகிறது தேவன் ஒன்றாண்டு விசுவாசிக்கிற அப்படி செய்யற நல்லதுதான். பிசாசும் விசுவாசித்து நடுங்குகிறதா. ஆனால் மனுஷனுக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம்? பிசாசு கீழ்ப்படிய முடியாது, எம்மால் கீழ்ப்படிய முடியும். அப்ப ஆண்டுடைய வார்த்தைக்கு நாங்கள் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அவர் கிரியை மூலமாக அவர் ஆபிரகாம் அவருடைய மகனை பலி செலுத்த பொழுது பலிபீடத்தின் மேல் வைத்தார். விசுவாசத்திலே மரித்தோர்களும் எழுப்ப வல்லம் உள்ள தேவன் என்பது அவருடைய விசுவாசம். அதே போல தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், மனம் திரும்புங்கள் ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து மனம் திரும்ப வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கன்னா நாங்கள் உள்ளத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாயினாலே அறிக்கைப்படி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொன்னால் நாங்கள் திருமுழுக்கு பெற்றுக் கொள்ள வேண்டும். உலகம் எங்கும் போய் நீங்கள் அறிவிங்கள் சுவிசேஷத்தை என்றால் நாங்கள் அப்படி செய்ய வேண்டும் கீழ்ப்படிந்து. அதுதான் கிரியை உள்ள விசுவாசம். அப்ப பிசாசு விசுவாசத்தில் நடக்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செய்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கிரியை உள்ள விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? அப்ப தேவன் எத்தனையோ தரம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையை அனுப்பி நாங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாங்களோ விசுவாசிக்கிறோம் தான், ஆனால் எங்களுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு செத்த விசுவாசம் என்று பெயர். அப்ப நாங்கள் செத்த விசுவாசிகளாக உயிருள்ள விசுவாசிகளாக, அதாவது செயல்பாடுள்ள விசுவாசிகளாக, செயல்படும் விசுவாசங்களுக்குள்ள இருக்கும்படியாக நாங்கள் தேவன் கொஞ்சம் விசுவாசத்தை எதிர்பார்க்க. நீங்கள் எது பார்த்தாலும் இயேசு அற்புதம் செய்யும் பொழுது இதை நான் உனக்கு செய்வேன் என்று உனக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்படி சொன்ன பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்த நாங்கள் பார்க்கிறோம். எனவே கிரியையோடு மூலமாகத்தான் நாங்கள் விசுவாசத்தை பூரணப்படுத்த முடியுமே தவிர வேத வாக்கியம் தெளிவாக சொல்கிறது, விசுவாசிகளும் விசுவாசத்தில் நடுங்கிறது. வீணான மனுஷனே கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது நீ அறியாயோ. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நாங்கள் விசுவாசத்தை கிரியை மூலமாக செயல்படுத்தி இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் பெரிய பெரிய விசுவாசம் நமக்குள்ளே இருக்கலாம், எந்தவித கிரியை இல்லாவிட்டால் அதிலே ஒன்றும் இல்லை. பாருங்கள், ஒரு மனிதன் பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுக்காமல் போய் சாப்பிடுங்கள். இந்த அதிகாரம் முழுவதும் அதை குறித்து தான் யாக்கோபு பேசுகிறார். அப்போ ஒரு வார்த்தையினாலே அல்ல, கிரியையினாலே தான் நாங்கள் விசுவாசம். அதே போலதான் நாங்கள் வார்த்தையினாலே மட்டும் ஒன்றை சொன்னால் போதாது, மாறாக ஏதோ ஒன்றை செய்து கிரியை மூலம் வெளிப்படுத்தினால்தான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். அதே போல தேவனுக்கு முன்பாக என்னுடைய விசுவாசம் கிரியை மூலமாக செயல்படும் பொழுதுதான் அது தேவனுக்கு ஏற்ற விசுவாசமாய் காணப்படுகிறது. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாத கூடாத காரியம். அப்ப 7 விதமான காரியத்தை சொன்னேன். மறுபடியும் நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஆரம்ப வசனமாக இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரார். முதலாவது குறிப்பதற்காக பார்த்தோம் ரட்சிப்பு. அவராலே அன்றி வேறொருவரால் நமக்கு ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழங்கும் அவருடைய நாமம், இயேசுடைய நாமம் இல்லாமல் வேறு எந்த நாமம் கண்டறியப்படவில்லை. இல்லாமல் முடியாதது, ரத்தம் சிந்தனை இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசு நமக்காக ரத்தம் சிந்தனைப்படினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசுவில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க முடியாது. அடுத்தது, பிதாவின் சித்தம் செய்யாவிட்டால் பரலோகம் பெற முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்று வேதவசனம் சொல்கிறது. விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அதுவும் செயல்படுகிற விசுவாசமாய் இருக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம், செயல்படாத விசுவாசமாயிருந்தால் அதிலே எந்தவித பலனுமில்லை. இறுதியாக பேதுரு சொல்லுகிற ஆலோசனை கேட்டு நாங்கள் ஜெபிப்போம். 2 பேதுரு 1:5-9 வரை. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும்,
தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். பேதுரு சொல்லுகிறார், விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கத்தோடு பொறுமை, பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகம், எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு, இவைகளெல்லாம் கூட்டி வழங்குங்கள். அப்பொழுதுதான் கனியற்றவர்களாயிருக்க ஒன்று விட்டாது. அப்படி செய்யாதவர்கள் இவைகளெல்லாம் எங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி குருடனை போயிருக்கிறார் என்று பேதுரு சொல்கிறார். எனவே பிரியமானவர்களே, அதாவது நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள வேதம் சொல்றது முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு பரியந்தம் நிலைநிற்க வேண்டும், இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும். கனி கூடாத மரம் எல்லாம் வேண்டும் அக்கினியில போடப்படும். அப்ப நாங்கள் கனி கொடுக்க வேண்டும், இயேசுவிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவ சித்தம் செய்ய வேண்டும். அடுத்தது என்ன? அன்புள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவருடைய அன்பை நம்முடைய இதயத்திலே ஊற்றியிருக்கிறார். அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. முக்கியமாக விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாதுன்னு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இல்லை என்றால் முடியாத உள்ள காரியத்தை இந்த நாளில் அந்த தலைப்பிலே நாங்கள் தியானித்தோம். அப்ப இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், அபிஷேகத்தை பெற்றோம். வேதம் சொல்கிறது, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் பலத்தை பெறுவீர்கள். அப்ப அடிப்படை உபதேசம் என்னத்தை சொல்கிறது? கிறிஸ்தவர்களுக்கு முதலாவது மனம் திரும்ப வேண்டும், இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது சொல்லப்படுகிறது, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த உலகம் கோணலும் மாறுபாடுமாய் இருக்குது. அப்ப நாங்கள் வேறு பிரிந்து வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். அதான் பரிசுத்தமாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியோன்யம், ஐக்கியம், அப்பம் விட்டுதல், ஜெபம் பண்ணுதல், இதெல்லாம் அடிப்படை உபதேசம். இவைகள் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லும் பொழுது அதை நாங்கள் கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது நாங்கள் நம்முடைய விசுவாசம் கிரிய உள்ள விசுவாசமாக இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே செத்த விசுவாசிகளாய் நாங்கள் இருக்கிறோம். நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வேதம் சொல்லும். ஆண்டுடைய வார்த்தைக்கு பயப்படுவோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அப்ப இனி காலம் சென்றால் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்கு இந்த கிருபை நாட்களை கூட்டி தருகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் காப்புறுத்திருக்கிறார். எனவே நாங்கள் எந்த விஷயத்திலே நாங்கள் இன்னும் ஆண்டவருடைய சித்தம் செய்கிறோமா? நாங்கள் ஆண்டவருக்கு அந்த கனி கொடுக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எந்த நிலையில இருக்கிறேன்? அப்ப நான் ஜெபம் பண்ணுகிறேனா? வேதம் வாசிக்கிறேனா? சுவிசேஷம் அறிவிக்கிறேனா? ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது நான் செய்கின்றேனா? இயேசு எனக்காக இவ்வளவு செய்து முடித்திருக்கிறார். எனவே நாங்கள் செயல்படுகிறவர்களாக, நாம் நம்முடைய விசுவாசம் செயல்படும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதைத்தான் கிரியை உள்ள விசுவாசம் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் கீழ்ப்படுதல் ஒரு விசுவாசிகளாக இருப்போம், அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருப்போம். அப்பொழுதுதான் தேவன் அதிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். எனவே வார்த்தையை கேட்ட நாங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக ஒரு வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணம் செய்து, ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிற அப்படின்னாலே உம்முடைய பரிசுத்தம், நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம், நானும் அதை விரும்புகிறேன், நானும் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று அவருடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பாருங்கள், தேவன் எங்களை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் தான் தேவன் நம்மை வல்லமையாய் பயன்படுத்த முடியும். அப்ப வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியும் மரத்தால் மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் உண்டு. ஆனால் அந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் அது கனத்துக்குரிய பாத்திரமாயும் கனவீனத்துக்குரிய பாத்திரமாயும் இருக்கிறது. ஆனால் அங்கே பவுல் சொல்லுகிறார், ஒருவர் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார், தேவன் பயன்படுத்தும் பாத்திரமாயிருக்கிறார்.
நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு சுத்திகரிப்பு, நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தம் காணப்படுமாக இருந்தால் தேவன் எங்களை பயன்படுத்த முடியும். இப்ப பிசாசு இயேசுவின் நாமத்திலே பிசாசை நாங்கள் துரத்தும் பொழுது எங்களுடைய பரிசுத்தம் இல்லாவிட்டால் பிசாசு நடுங்க மாட்டான். பிசாசு எதை கண்டு நடுங்குவான்? எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை கண்டுதான். அங்கே இயேசு வந்த பொழுது அவர் பரிசுத்த கண்டு பிசாசு நடுங்கினது போல இன்றைக்கு நாமும் எங்களை கண்டு பிசாசு பேய்கள் ஓட வேண்டும் என்றால், நமக்குள்ளே பரிசுத்தம் இல்லை என்றால் அங்கே பிசாசுக்கு எந்தவித பயமும் அவனுக்கு உண்டாகாது. நாங்கள் எப்படித்தான் ஜெபித்தாலும் ஒன்றுமே நடக்காது. நாம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது பிசாசு நடுங்குகிறார். இன்னும் ஆண்டவர் எங்களை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அதைத்தான் வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்ப நாங்கள் இந்த கடைசி நாட்களிலே ஏனோ தானோ என்ற வாழ்க்கை வாழாமல் ஆண்டவருக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்ந்து இன்னும் அநேக ஆத்துமாக்களை தேவ ராட்சியத்துக்கு ஆதாயப்படுத்துவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். நம்முடைய நற்செய்தியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே பரிசுத்த குறைச்சல் காணப்பட்டால் அதை நீர் நிவர்த்தியாகி இன்றைக்கு எனக்கு பரிசுத்தத்தை தாரும். ஆண்டவரே, நான் கனி கொடுக்கவில்லை, எனக்கு உண்மையிலே நிலைத்திருந்து நான் கனி கொடுக்க விரும்புகிறேன் என்று அவரோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. நாங்கள் கனி கொடுப்பதன் அவசியத்தை தேவன் அந்த யோவான் 14 ஒரு அதிகாரத்தின் மூலமாக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். எனவே கனிதரா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று எச்சரிப்பின் சத்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் நடந்துவோம். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை நாங்கள் நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே, மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எமக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோது கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோது கைவிட மாட்டீர். எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீர் தருவீர் எனக்கு சமாதானம், நீர் தருவீர் எனக்கு சந்தோஷம், நீர் தருவீர் எனக்கு சமாதானம், நீர் தருவீர் எனக்கு சந்தோஷம். எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காக சிலுவை நீர் மரித்தீர், எனக்காக சிலுவை நீர் சிந்தினீர். எனக்காக சிலுவை நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன்
உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மாலன்றி ஆண்டவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்திற்கு வரான் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவாலே அன்றி ஒருவரால் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமம் கட்டிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இயேசு நாமத்திலே எங்களுக்கு கிடைத்த ரட்சிப்புக்காய் மக்கள் நன்றி ஆண்டவரே. ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவமன்னிப்பு உண்டாகாது என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னை அன்றே உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொன்னீரேன். அப்பா, திராட்சை செடியிலே கொடி எப்படி நிலைத்திருக்கிறதோ அதே போல நாங்கள் ஆண்டவரே உங்களில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, பிதாவின் சித்தம் செய்யாமல் பரலோகம் யாருமே வர முடியாது என்று சொன்னீரே அப்பா. நாங்கள் உங்களுடைய சித்தம் செய்வதாக உங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை தேவன் பிதாவின் சித்தம் செய்வதாக எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டபடி எங்களுக்குள்ளே பரிசுத்தத்தை கண்டிடும் ஆண்டவரே கர்த்தாவே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லை கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டபடி எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் கிரியை மூலமாக ஆண்டவரை விசுவசிக்கிறோம் அப்பா. எங்களுடைய விசுவாசம் கிரியை மூலமாக ஆண்டவரே அதை செயல்படும் விசுவாசமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யப்படுறதுக்காக நன்றி. கேட்ட ஒரு வார்த்தைகளின் படி வாழ்க்கையிலே நீரனுடைய உள்ளங்களை மாற்றி ஆண்டவரே இன்னும் வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவரே நாங்கள் ஒரு கிரியை உள்ள விசுவாசிகளாக எங்களை நீர் மாற்றி வழிநடத்த போறதாய் தகப்பனை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டைக்குள்ளே மறைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே தொடர்ந்து ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களும் இவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஹிருதயம் நாங்கள் ஆராதிப்போம். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை ஏற்றுவோம். அல்லேலூயா. அவரால் இல்லாமல் வேறு நாமம் நம்ம கொடுக்கப்படவில்லை. மாதத்தின் கீழங்கம் அவருடைய நாமம் இல்லாமல் வேறு எந்த நாமம் கொடுக்கப்படவில்லை. தேவனை ஆராதித்து பாடலை பாடி தேவ சமூகத்திலே ஒருமனப்பட்டவர்கள். அவரால் இல்லாமல் நான் ஒன்றுமே செய்யக்கூடாது. அவர் என்றே எங்களுக்கு ஜீவனை. அல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே,
வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவன் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவன் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவன் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவன் நீ. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரே அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு. நேசிப்பார் யாரும் இல்லை, அன்பாயுதவிடுவார் ஒருவரும் இல்லை. நேசிப்பார் யாரும் இல்லை, அன்பாயுதவிடுவார் ஒருவரும் இல்லை. கண்ணீர் சிந்தி கதறிடும்போது ஆற்றுவார் யாரும் இல்லை. நாம் கண்ணீர் சிந்தி கதறிடும்போது ஆறுதல் அளிப்பாரில்லை. உண்மையல்லாமல் உண்மையில்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, இல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு. நீரே இல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு, என் வாழ்வில் யாருண்டு. நிந்தைகள் நெருக்கங்களோ, யாவுங்கள் வருத்தங்களோ. நிந்தைகள் நெருக்கங்களோ, யாவுங்கள் வருத்தங்களோ. கிறிஸ்துவின் அன்பை என்னிடமிருந்து பிரித்திட முடியாதையா.
இல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு? உம்மை இல்லாமல் என் துணை யாருண்டு? நீரே இல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு? உம்மை இல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு? நிந்தைகள், நெருக்கங்கள், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆகவே அவரால் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது. அவரே நாங்கள் நம்பி இருப்போம். அவரே நம்மை ஆற்றுவார், காயங்களை கட்டுவார், அவரே நம்மை வழிநடத்துவார். அவரை துதிப்போம். அவர் செய்த நன்மைகளுக்காக. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை தேவனை உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, தேற்றெடுங்கள், தேற்றரவாளரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களையா. நீ நல்லவரப்பா, நல்லவராய் இருக்கிறவரை துதிக்கிறோம். பரிசுத்தரே, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண போகிறோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வாரத்தில் மறுமணப்பட்டு இந்த கூடி வருகிறது சொன்னீங்க. தேவனுடைய வல்லமையினால் என்ற இடை கட்டி ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா அம்மா எல்லாம் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது கர்த்தாவே. நீரே அன்று எங்களுக்கு வாழ்வில் யாரும் எங்களோடு கூட வருகிறவர். நான் உன்னை நீ வெறுக்காத தேவன் நீங்க சொல்லிக்கிறீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தவர்களாக ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர்களையும் நாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வரும் பொழுது இப்படி கூட இருந்துகிறோம், போகும் பொழுது கூட ஆண்டவரே, இந்த நாட்கள் நடக்கிற காரியங்களுக்காக பயப்படாமல் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்கவும், கர்த்தருடைய வருகையில பங்கடையும். கர்த்தாவே, நீர் என்னை காக்கிற தேவன், நீர் என்னை வழிநடத்துகிற தேவன், ஆண்டவரே போக்கிலும் பலத்திலும் கூட இருக்கிற தேவன் என்று நாங்கள் விசுவாச அறிக்கை பண்ணி தேவனுடைய பாதத்தில் இருக்க கிருபைதாரம் வந்த ஒவ்வொரு சிறிய பிள்ளைகள் பெரியோர்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய விடாத அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.